கொண்டிருக்கும் அம்மா ஊராட்சி மன்ற தலைவி அவர்களையும், கிராம கல்வி குழு தலைவர் அவர்களையும், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களையும், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்களையும், ஒன்றிய கவுன்சிலர் அவர்களையும், நம் மாணவ செல்வங்களுக்கெல்லாம் அருமையாக பரிசுகளை வழங்கிய விநாயகா கல்வி நிறுவனத்தின் தாளாளர் அவர்களையும், அரியலூரை சார்ந்த தலைமை ஆசிரியர் அவர்கள் பிள்ளைகளுக்கு இலக்கிய மன்ற பரிசுகளுக்கான இலக்கிய மன்றங்களுக்கான பரிசுகளை வழங்கிய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களையும், வர இருக்கக்கூடிய வட்டார வளமைய மேற்பார்வையாளர் ஐயா அவர்களையும், ஆசிரியர் பயிற்றுனர் ஐயா அவர்களையும், நம் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியை அம்மா அவர்களையும், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைவரையும், வரவிருக்கக்கூடிய கிராம கல்விக்குழு கிராம நிர்வாக அலுவலர் அம்மா அவர்களையும், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராமசாமி ஐயா அவர்களையும், முனியப்பன் ஐயா அவர்களையும், சின்னத்தம்பி ஆசிரியர் ஐயா அவர்களையும், இந்த பஞ்சாயத்தின் துணைத் தலைவர் ஐயா அவர்களையும், வார்டு உறுப்பினர்கள் அனைவரையும், சத்துணவு அமைப்பாளர் ஐயா அவர்களையும், மற்றும் என்னுடன் பணியாற்றக்கூடிய இவ்வொன்றியத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து தலைமை ஆசிரியர் பெருமக்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், மற்றும் எம் பள்ளியில் பணியாற்றக்கூடிய எடுத்த காரியத்தை துடிப்போடு முடிக்கக்கூடிய எம் பள்ளி ஆசிரியர்களையும், எம் பள்ளி மாணவ செல்வங்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என இருகரம் கொப்பி வரவேற்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் தோற்றம், வரலாறு, வளர்ச்சி மற்றும் மாணவர்களின் முன்னேற்றம் குறித்த ஆண்டறிக்கை வாசிக்க வருகிறார் எம் பள்ளி ஆசிரியர் திருமதி பாலா அவர்கள். கிராமப்புறங்களில் உள்ள மாணவிகளுக்கு தரமான கல்வியை வழங்குதல் மற்றும் மாணவர்களை சிறந்த குடிமகனாகவும் தலைவர்களாகவும் கல்வியாளர்களாகவும் உருவாக்கும் நோக்குடன் இப்பள்ளியானது 4/10/1984 தொடங்கப்பட்டது. தொடக்க பள்ளியாக செயல்பட்டு வந்த இந்த பள்ளி 22/7/2009 நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு 1 முதல் 8 வகுப்பு வரை நடைபெற்று வருகிறது. இப்பள்ளியில் பட்டதாரி தலைமை ஆசிரியர் ஒருவர், கணித பட்டதாரி ஆசிரியர் ஒருவர், அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் ஒருவர், ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் ஒருவர், இடைநிலை ஆசிரியர்கள் 2 என 6 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த கல்வியாண்டில் 1 முதல் 8 வகுப்புகளில் 54 மாணவர்களும் 64 மாணவிகளும் மொத்தம் 118 மாணவர்களும் கல்வி பயில்கின்றனர். பள்ளியில் 2 வகுப்பறை ஓட்டு கட்டணம் 1, 3 வகுப்பறை ஒட்டு கட்டடங்கள் 2மாக 3 கட்டடங்கள் போதிய காற்றோட்ட இருக்கை வசதிகளுடன் உள்ளன. இன்றைய கணினி உலகில் நம் பள்ளியில் பயிலும் இளம் சிறார்களும் அடிப்படை கல்வி கணினி அறிவை பெற ஏதுவாக பள்ளியில் 6 கணினிகள் உள்ளன. மாணவர்களுக்கு போதிய குடிநீர், கழிப்பட வசதி, விளையாடும் இடம் வசதிகள் உள்ளன. மாணவர்களிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கும் பொருட்டு ஆண்டுதோறும் அறிவியல் கண்காட்சி நடத்தப்படுகிறது. சேவை மனப்பான்மையை வளர்க்கும் பொருட்டு இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் செயல்பட்டு வருகிறது. சுகாதாரம், சேவை, நட்புணர்வு ஆகிய நற்குணங்களை வளர்க்கும் வகையில் மாவட்ட அளவில் நடைபெறும் முகாம்களில் நம் பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டு பயன்பெறுகின்றனர். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலைகள் உனக்கில்லை ஒத்துக்கொள் என்பதற்கேற்ப தேசிய பெண் கல்வி திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு கணினி பயிற்சி அளிக்கப்பட்டது. தேசிய பெண் கல்வி திட்டத்தின் கீழ் 7-8 வகுப்புகளில் பயிலும் மாணவிகள் கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். மாணவிகள் தங்களது ஆளுமை திறமையை வளர்த்துக் கொள்ளும் வகையில் வாழ்வியல் திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இந்த ஆண்டு 6ஆம் வகுப்பில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. 3 முதல் 6 வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவியருக்கும் உதவித்தொகை அரசிடமிருந்து பெற்று வழங்கப்பட்டது. மாணவர்தம் அறிவை விருத்தி செய்யும் வகையில் முப்பருவ முறை தேர்வு சிறப்புற நடைபெறுகிறது. பேசுதல், நடித்தல், நடனமாடுதல், படம் வரைதல், கைவினை பொருட்கள் செய்தல் போன்ற பன்முக திறமைகளை வளர்க்கும் வகையில் சிறந்த பயிற்சிகளையும் ஊக்கத்தையும் அளித்து மாணவர்களை சிறந்த குடிமகனாக தயார் செய்து வருகின்றோம்.
அனைத்து தேர்வு மதிப்பீடுகளும் பெற்றோருக்கு தெரியப்படுத்தி அவர்களையும் மாணவர்களது கல்வி வளர்ச்சியில் பங்கு பெற செய்கிறோம். ஆண்டு தேர்வில் ஒவ்வொரு முறையும் முதல் 3 இடம் பெறும் மாணவர்களுக்கு கிராசிம் சிமெண்டாலை உதவித்தொகை வழங்கி மாணவர்களை கல்வியில் சிறக்க ஊக்கமளித்து வருகிறது. பள்ளி மாணவர்களுடைய தேசிய உணர்வை வளர்க்கும் பொருட்டு கல்வி வளர்ச்சி நாள், சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, குழந்தைகள் தின விழா போன்ற தேசிய விழாக்கள் அனைத்தும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி என்பதற்கேற்ப அறிவு திறனுடனும் உடல் வளர்ச்சியையும் மாணவர்கள் பெற வேண்டும் என்ற நோக்கில் மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்களின் உடல்நலனை காக்கும் விதத்தில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகின்றன. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு ஆசிரியர்கள் மூலம் பயிற்சிகளும் உதவித்தொகையும் அளிக்கப்படுகிறது. மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் பங்கு கலந்திருப்பது நன்மை பயக்கும். எனவே கிராம கல்வி குழு கூட்டம் மாதந்தோறும் நடத்தப்பட்டு வருகிறது. இவ்விதம் இவ்வாண்டு எம் பள்ளி சிறப்புடன் நடைபெற்றமைக்கு உறுதுணையாய் இருந்த ஆசிரியர்களும் பெற்றோர்களுக்கும் பணியாளர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் கிராம பொதுநல மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நம் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களை நம் பள்ளியின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். சிறப்பு விருந்தினர்களை சிறப்பிக்கும் நேரம் இது. என் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யும் நிகழ்வு. இவ்விழாவினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நம் ஊராட்சி மன்ற தலைவி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்கிறோம். நமது கிராம கல்விக்குழு தலைவர் அவர்களுக்கு நமது PTA தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார். நமது PTA தலைவர் அவர்களுக்கு நமது VC தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். நமது பள்ளியின் SMC தலைவர் அவர்களுக்கு நமது பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார். ஒன்றிய கவுன்சிலர் ஐயா அவர்களுக்கு நமது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார். இலக்கிய மன்ற போட்டிகளுக்கான பரிசுகளை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நமது PTA தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார்கள். நம் பள்ளியின் முன்னாள் இந்த பள்ளியை ஒரு நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தி அந்த பள்ளிக்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து ஒன்றியத்தில் உள்ள 96 பள்ளிகளில் 5இல் ஒரு பள்ளியாக சிறப்பித்து கொடுத்த நமது முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நான் இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்கிறேன்.
நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தி அப்பள்ளிக்கு கூடுதல் கட்டட வசதிகளை அருமையாக செய்து கொடுத்த பள்ளியின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவி அம்மா அவர்களுக்கு எம் பள்ளி ஆசிரியர் பொன்னாடை அணிவிப்பார். நம் பள்ளியை சார்ந்த முன்னாள் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு, ராமசாமி ஐயா அவர்களுக்கு நமது விசி தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். நமது ஊராட்சி மன்ற தலைவியை சிறப்பாக பணியாற்ற உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய, அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் அவர்களுக்கு நமது விசி தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார். நமது பள்ளியை குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்து சிறப்பாக செயல்பட வைத்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் சின்னத்தம்பி ஐயா அவர்களுக்கு நமது பிடிஏ தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார். நமது பஞ்சாயத்தின் துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கு நமது பிடிஏ தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார். நமது பஞ்சாயத்தை சார்ந்த, நமது ஊரை சார்ந்த வார்டு உறுப்பினர் வேல்முருகன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்கிறோம். இப்பொன்னாடையை விசி தலைவர் அவர்கள் சிறப்பிப்பார். அடுத்த நிகழ்வாக நமது வார்டு உறுப்பினர் கங்காமிர்தம் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். அவர்களுக்கு இந்த பொன்னாடையை எம் பள்ளி ஆசிரியர் அவர்கள் அணிவித்து சிறப்பிப்பார். நமது ஊரை சார்ந்த சத்துணவு அமைப்பாளர் ஐயா அவர்கள், கலியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நம் பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த, பள்ளியை துவக்கி வைத்த வீராசாமி ஐயா அவர்களுக்கு நமது விசி தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார். நமது பள்ளிக்கு தேவையான கட்டிட வசதியால் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்கள் தெய்வ சிகாமணி அவர்களின் மகனாகிய அன்பரசன் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. ஐயா அவர்கள் மேடைக்கு வரவும். அடுத்த நிகழ்வாக வீரமுத்து ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை நமது விசி தலைவர் அவர்கள் அணிவித்து சிறப்பிப்பார்.
சேட்டு அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்கிறோம். அவர்கள் கீழ் மேடைக்கு கீழ் இருந்தால் மேடைக்கு வருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். தங்கராசு நாட்டார் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து சிறப்பிக்கிறோம். அவர்கள் பெரியசாமி அவர்களுக்கு நம் பஞ்சாயத்தின் மூத்த தலைவர் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்கிறோம். வீரமுத்து ஐயா அவர்களுக்கு பொன்னாடையை அணிவித்து மகிழ்கிறோம். மணியரசன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். செல்வமுருகன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. பெயர் சொல்லும் அன்பர்கள் பக்கத்தில் இல்லாவிட்டால் அவர்கள் உறவினர்கள் யாரேனும் வந்து பொன்னாடையை வாங்கி எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெயர் சொல்லும் அன்பர்கள் அருகில் இல்லாவிடில் அவர்கள் உறவினர் யாரேனும் வந்து பொன்னாடையை வாங்கி கொண்டு எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வன்னியராஜன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். செல்லப்பெருமாள் நாட்டார் அவர்களுக்கு தற்போது விஇசி தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்வார்கள். செல்வம் முருகன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அடுத்தது ராஜேந்திரன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். கலியமூர்த்தி நாட்டார் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். உத்தாண்டம் நாட்டார் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். ராஜேந்திரன் அவர்களுக்கு நமது விஇசி தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். நமது ஊரின் மக்கள் நல பணியாளர் அழகர் அண்ணன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். கலியமூர்த்தி நாட்டார் அவர்களுக்கு விஇசி தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். நமது பஞ்சாயத்தின் எழுத்தர் சுப்பிரமணியன் அவர்கள் ஊராட்சி எழுத்தர் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவி அம்மா அவர்களை வழிநடத்தி அவர்கள் சிறப்பாக பணியாற்ற உதவிய அவரது கணவர் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்கிறோம். அதனை நமது பிடிஏ தலைவர் அவர்கள் அணிவிப்பார். உத்தாண்டம் நாட்டார் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். நமது ஊரின் நாட்டார் உத்தாண்டம் நாட்டார் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார். உத்தாண்டம் நாட்டார் அவர்களுக்கு தற்போது நமது விஇசி தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்வார்கள்.
படியில் சேர்ந்த காலம் முதல் எங்களை வழி நடத்திய ஆசிரியர் ஐயா அவர்கள் ஒரு தகப்பனாரை போன்று அருமையான பாசத்தோடு எங்களை இந்த அளவிற்கு பண்போடு உருவாக உதவிய ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடையை அணிவித்து மகிழ்கிறோம். ஐயா அவர்கள் தலைமை ஆசிரியராக பணியாற்றி இப்பொழுது MRC கல்வி நிறுவனத்தில் ஒரு முக்கியமான பணியில் இருந்து வருகிறார். இந்த விழா நடப்பது என்ற சாதாரண நிகழ்வுகள் அல்ல. முன்கூட்டியே என்னிடம் அணுகி இருந்தால் இன்னும் சில உதவிகளை நான் செய்திருப்பேன். இப்போ பாப்பா ஒரு தகப்பனார் சாரத்துல இருந்து என்னை வாழ்த்துனீங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுத்தினாங்க. இந்த நேரத்துல இந்த விழாவுக்கு இந்த நேரத்தில் என்னால் சிறு தொகையை இந்த சில்லறை செலவினங்களுக்கு ஒரு 1000 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கின்றேன். ஐயா அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பில் மிக்க நன்றி. அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தெய்வ சிகாமணி ஐயா அவர்களின் மகன் அன்பரசன் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரும்போது அன்போடு அழைக்கிறோம். முன்னாள் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு நமது PTA தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார். இந்த அருமையான கரவொலியிலிருந்து ஆசிரியனுடைய சிறப்பு எங்களுக்கெல்லாம் வெளிப்படுகிறது. நன்றி மாணவர்களே. எனக்கு தலைமை ஆசிரியராக இருந்து என்னை வழிநடத்தி இந்த அளவுக்கு வழிநடத்தி கொடுத்த முனியங்குறிச்சி தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்கிறோம். வெளிபிரிங்கம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்கிறோம். நமது பஞ்சாயத்தை சேர்ந்த பெரிய திருக்கோணம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து சிறப்பிக்கின்றோம். மண்ணின் மைந்தராகிய இந்த ஊரை சார்ந்த ஐயா அவர்கள் எழில் ஆசிரியர் அவர்கள் மேடைக்கு வரும். ஜான் ஆசிரியர் அவர்கள் மேடைக்கு வரும். பூவட்ட கோவில் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடையை அணிவித்து மகிழ்கிறோம். பாலாஜநகரம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்றோம். எழில் ஆசிரியர் அவர்களுக்கு நமது PTA தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார்.
அர்ச்சனாபுரம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து சிறப்பிக்கின்றோம். இடைத்தான்குடி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து சிறப்பிக்கின்றோம். ஐகால் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடையை அணிவித்து மகிழ்கிறோம். மண்ணின் மைந்தராகிய நமது பஞ்சாயத்தை சார்ந்த செந்தில் ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடையை அணிவித்து மகிழ்கிறோம். பிடிஏ தலைவர் அவர்கள் இந்த பொன்னாடையை அணிவித்தார். குடிசல் பள்ளி ஆசிரியர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பிடிஏ தலைவர் அவர்கள் அணிவிப்பார். பெரிய திருக்கோணம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியின் உதவி ஆசிரியர் ராணி அவர்கள் மேடைக்கு வரவும், புதுப்பாளையம் உதவி ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் அனைவரும் மேடைக்கு வரவும். நமது பஞ்சாயத்தின் ஊராட்சி எழுத்தர் சுப்பிரமணியன் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். நம் பள்ளியின் உதவி ஆசிரியராக இருந்து பணிது மாறுதலில் சென்றுள்ள தில்சாத் அவர்கள் மேடைக்கு வரும். செல்வமோகன் ஆசிரியர் அவர்கள் ஐயா மேடைக்கு வரும். உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் அவர்கள் மேடைக்கு வரவும். பெரிய திருக்கோணம் மேல்நிலைப்பள்ளி கணித ஆசிரியர் செல்வமுருகன் அவர்கள் மேடைக்கு வரவும்.
மீண்டும் ஒரு முறை அழைக்கிறோம். தெய்வ சிலாமணி ஐயா அவர்களின் மகன் அன்பரசன் எங்கிருந்தார் மேடைக்கு வரவும், வன்னியராஜன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும், செல்வமுருகன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். கலை நிகழ்ச்சி ஆரம்பித்திருப்பதற்கு நேரம் இல்லாமையால் அவர்கள் அனைவரும் உடனடியாக மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். தங்கராசு நாட்டார் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். பள்ளிக்கு அழைத்து வந்து பள்ளி முடிந்தவுடன் எங்களை எல்லாம் சொகுசாக வீட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய எங்களின் வாகன ஓட்டுநர் அவர்கள் மேடைக்கு வருவோம். சதீஷ் வாங்கப்பா. அடுத்து நம் பள்ளி மாணவ செல்வங்களுக்கு அருமையான வாழ்த்துரைகளை வழங்க வருகிறார்கள் தலைவர்கள். இலக்கிய மன்ற பரிசுகளை வழங்க உள்ள ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இனிமையான மாலை பொழுதில் இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவை பார்க்கின்ற பொழுது, இது பள்ளியினுடைய ஆண்டு விழாவா அல்லது இந்த ஊரினுடைய திருவிழாவா என்று நினைக்கின்ற அளவிற்கு இங்கே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊராட்சியினுடைய தலைவி அம்மா உள்ளிட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நிறைய சொல்லிட்டே போனா நேரம் அவன் பிள்ளைங்க எல்லாம் மத்தியானம் 3லேருந்து காத்திருக்காங்க. பெரியவங்க எல்லாம் எப்படா கலை நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் அதை தான் அவளை எதிர்பார்க்குறாங்க. அதனால சுருக்கமாக என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். ஒரு விழா நானும் ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியர் வந்து ஓய்வு பெற்றேன். லிங்கத்திரிமன் சொல்லிட்டு ஓரளவுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அம்மா அப்பா எல்லாம் பிள்ளைங்க 200 பிள்ளைங்க இங்கே தங்கி படிக்கக்கூடிய ஒரு பள்ளியிடம். நான் இது மாதிரி நிறைய பேர்ட்ட உதவி வாங்கி தான் விழாக்கள்லாம் செய்வேன். ஆனால் இந்த டீச்சர் நீங்கள் செஞ்சுருக்க ஒரு நிகழ்ச்சியை பார்த்தா இவ்வளோ பெரிய செலவுகளை இந்த டீச்சர் எப்படி செஞ்சாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம என்ன சின்னதாக ஒரு உதவி செஞ்சுட்டு இவ்வளோ பெரிய விழாவாக இப்படி நடத்துகிறாங்கன்னு ரொம்ப ஆனந்தமாகவும் அதிசயமாகவும் இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இந்த ஊருடைய பொதுமக்கள் இருக்காங்கிறத இங்கே கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை ஒரு திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்கள், இந்த ஊரின் நாட்டாமைக்காரர்கள், விஇசி, எஸ்எஸ் தலைவர் என்ற சத்துணமைப்பாளர் உட்பட ஆசிரியர் உட்பட அனைவருடைய பங்கு இதில் இருக்குது என்பதை நான் தெல்ல தெளிவாக இந்த விழாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களை வழிநடத்திய ஐயா அவர்கள் தற்பொழுது சிறப்புரையாற்ற வருகிறார்கள். எத்தனை நிமிஷம் எடுத்துக்கலாம்? எத்தனை நிமிஷம் எடுத்துக்கலாம்? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தன் இணையடி நிழலே. அனைவருக்கும் வணக்கம். விழா தலைவர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பணியினுடைய தலைமை ஆசிரியை எங்களோடு பணியாற்றியவர், சாந்தமானவர், அமைதியானவர், எப்படி வழி நடத்துவார் என்ற நிகழ்ச்சியை இங்கு ஆரம்பத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். திட்டமிட்டு செயல்பட்டு இங்கு வெறும் தம்பி பாடு சொன்னது போல இங்கு ஒரு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. ஊர் கூடி தேர்ந்தெடுப்போம் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. இன்று இந்த ஆண்டு விழாவானது இந்த பள்ளிக்கும் மக்களுக்கும்
தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடம். இன்றைய நிகழ்வு பார்க்கும் பொழுது இந்த பள்ளிக்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த வகையில் உதவி செய்தார்கள், எப்படி செய்தார்கள் என்பதை முகவுரையாக கூறி ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களை சிறப்பித்த விதம் எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. ஏன்னா எங்கள்கிட்ட அவங்க பாடம் கத்துக்கிட்டாங்கல்ல, அதனால அவங்க சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு தக்கனூர் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனத்தின் சார்பாக அனைத்து ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், முதல்வர்கள் அனைவர்களும் உள்ளிட்ட அத்துணை நல் உள்ளங்கள் சார்பாக இந்த ஆண்டு விழா சிறப்புற நடத்துவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் உங்களைப் போல ஒரு ஆசிரியராக இருந்து இன்று எம்ஆர் கல்வி நிறுவனத்தின் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் முதல்வராக பணியாற்றி வருகின்றேன். அதன் விளைவு இன்று இங்கு அம்மா உங்களிடையே பேச அழைத்துள்ளார்கள். அந்த ஆண்டு விழா என்பது ஆங்கில பள்ளியில் மட்டும் நடத்துவார்களா, எங்களை போல தமிழ் வழி கல்வியிலும் நடத்துவார்கள் என்று இன்று சிறப்பாக நடக்க இருக்கிறது. பேச்சு அதிகமாக போனால் மாணவர்கள் சோர்வு உற்றுள்ளார்கள். அரசுடைய நோக்கம் என்ன? மாணவர்களை சிறந்த குடிமகனாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் அரசினுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த ஆண்டு விழா நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவிட்டதின் பேரில் இப்பொழுது ஒவ்வொரு பள்ளியாக ஆண்டு விழா நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இந்த ஆண்டு விழா? பள்ளியினுடைய செயல்பாடு என்ன? ஆண்டறிக்கையில் படித்தார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து இன்றைய வரையில் இந்த பள்ளி என்ன செய்தது, அரசாங்கம் நமக்கு என்ன செய்தது, அத்தனையும் இன்று உங்களுக்கு படித்து காண்பித்தார்கள். அதான் உண்மை. இன்னும் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாதான் நம்ம பெரிய மனுஷன் ஆவோங்கிற எண்ணம் கிராமத்துல வந்து விழுந்துருச்சு. இப்ப ஆங்கில வழி கல்வியில படிக்கிற ஆண்டு விழாவில் எந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ அதே நிகழ்ச்சியை தமிழ் வழி கல்வியில் படிக்கின்ற மாணவர்களும் உங்களுடைய செய்து காட்ட இருக்கிறார்கள். அதற்காக ஒரு மாதம் இந்த ஆசிரியர் பெருமக்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள். அந்த மாணவர்களுடைய உற்சாகத்தை நீங்கள் இந்த கரகோஷத்தின் மூலமாக செயல்பட்டு கையொலி எழுப்பி ஆரவாரம் செய்து அந்த மாணவர்களுக்கு உற்சாகத்தை ஊட்ட வேண்டும். ஒவ்வொரு மாணவரிடமும் ஒவ்வொரு தனித்திறமை உண்டு. அந்த தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான படைப்பாற்றல் உண்டு. அது இயற்கையில் அமைந்தது. அதை வெளிக்கொணர்வதற்கு இந்த ஆண்டு விழா ஒரு முன்னோடியாக அமைகிறது. அதனுடைய செயல்பாடு இப்பொழுது நடக்க இருக்கிறது. மாணவ செல்வங்களே, அதில் நீங்கள் கலந்து கொண்டு உற்சாகம் பெற்று அடுத்த ஆண்டு நடக்கின்ற நிகழ்வில் நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இளைய தலைமுறைகள் அதற்கு உற்சாகம் இப்பொழுதே அடிகள் போட்டுக் கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். இப்பொழுது தொலைக்காட்சியில எல்லாம் பார்த்தீர்களானால் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து அசத்தப்போவது யாரு என்கிற நிகழ்ச்சியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பிள்ளைகள் எவ்வாறு ஆடுகிறது என்பதை நீங்கள் வீட்டிலேயே கற்றுக்கொள்கிறீர்கள். ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை, உங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அதன்படி மேடையில் நீங்கள் ஆடுகின்றார்கள். அதே சினிமாவில் நடிக்கும் பொழுது அந்த நாட்டியம் நடைபெறுவதற்கு, அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு எவ்வளவு சிரமப்படுவார்கள் என்பது அந்த படம் எடுப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நாமெல்லாம் வந்து சினிமாவில் நடிச்சா கதாநாயகனும் தோன்று போயிடுவோம். அந்த அளவுக்கு உங்களுடைய வெளிப்பாடு இருக்கும். எனவே இந்த கிராம மக்கள் அனைவரும் இந்த பள்ளியை எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்கள் என்பதை இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது தெரிகிறது. ஒவ்வொருவருடைய குடும்பத்திலிருந்து சிறார்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள், போட்டியில் பங்கு கொண்டு வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு பரிசுகள் வழங்கி இருக்கிறார்கள். அந்த நிகழ்வை எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கப்படும். வருங்காலத்தில் இந்த ஊர் பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றேன். ஆங்கில வழி கல்வி மோகத்தை தடுத்து தமிழ் வழி கல்வியில் நீங்கள் மேலும் உயர்த்தினீர்களானால் உங்கள் பள்ளி ஒரு உயர்நிலை பள்ளியாக ஆவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. எனவே ஆங்காங்கு நர்சரி பள்ளிக்கூடத்துக்கும் ஆங்கில வழி கல்விகளுக்கும் போன பிள்ளைகள் எல்லாம் தயவு செய்து இந்த தமிழ் வழி கல்வியாக உங்கூர் பள்ளியில் சேர்த்தீர்களானால் வருங்காலத்தில் இது ஒரு உயர்நிலை பள்ளியாக உயர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் கற்றுக்கொண்டால் தான் வேலை வாய்ப்பு என்பது இல்லை. தமிழிலும் கற்றுக்கொண்டால் நமக்கு வேலை வாய்ப்பு உண்டு என்பதை விளக்குவதற்கு தான் இதையே உங்களிடம் சொல்லுகின்றேன். அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வேலைக்கு படிக்கிறார்கள் என்றால் அதற்கு வழி கிடைக்க வேண்டும் என்றால், பணியிடம் பெருக வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றிய பள்ளியினுடைய மாணவருடைய எண்ணிக்கை உயர வேண்டும். எண்ணிக்கை உயர்ந்தானால் ஆசிரியருடைய பணியிடம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். அதை உருவாக்கி கொடுப்பது உங்களுடைய பெற்றோருடைய கையில் தான் இருக்கிறது. தமிழை ஆதரியுங்கள், தமிழில்
கற்றுக்கொள்ளுங்கள், தமிழை வளர்ப்போம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்கு அமையட்டும் என்று மீண்டும் எம்ஆர் கல்வி நிறுவனங்களின் சார்பாக நன்றியை வாழ்த்தும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் என்னை பேச வைத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்னும் ஒரு சிறப்பு செய்தி, ஐயா அவர்கள் நம் பள்ளியின் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் அவர்களின் தகப்பனார் அவர்கள். ஆங்கில பட்டதாரி ஆசிரியை அவர்களின் தாயார் அவர்களை மேடைக்கு பணிவோடு அழைக்கிறோம். அம்மா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து சிறப்பிக்கின்றோம். என்னையும் இந்த ஆண்டு விழாவில் மகிழ்வித்ததற்கு மிகவும் நன்றி. தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊர் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஆங்கில பட்டதாரி ஆசிரியை அவர்களின் கணவர் அவர்கள் மேடைக்கு வருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். கோவில் உதவி ஆசிரியர் திரு பண்டீர் அவர்கள் மேடைக்கு வரும். தலைவி அவர்கள் உங்களிடையே சிறப்புரையாற்ற வருகிறார். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உதவி ஆசிரியர் அவர்களுக்கும் ஒன்றிய கவுன்சிலர் அவர்களுக்கும் ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் துணை தலைவர் அவர்களுக்கும் வார்டு உறுப்பினர் அவர்களுக்கும் வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் மாணவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் வந்திருக்கும் அனைவருக்கும் கலை நிகழ்ச்சி மூலமாக உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவி அம்மா அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்று செட்டி திருக்கோணம் நடுநிலைப்பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் கலந்து கொண்டிருப்பதால் சிறிது நேரம் எடுத்துக்கொள்கிறேன். நமது பள்ளி மாணவ மாணவிகள் தமது திறமையை வெளிப்படுத்த இருக்கிறாங்க. அவங்கள உற்சாகப்படுத்தி கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா அவர்களுக்கு நன்றி. நமது ஊரை சார்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஐயா ராமசாமி ஐயா அவர்கள் தங்களிடையே உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் நீண்ட நேரம் பேசுவேன், இருந்தாலும் மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற காரணத்தினால் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற தலைவர் உட்பட அனைத்து ஆண்டோர்களையும் சார்ந்தோர்களையும் வணங்கி ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வரவேற்று பேசினால் மிகவும் நீண்ட நேரமாக என்ற காரணத்தினால் அனைவரையும் பொதுமக்களையும் மற்றும் மாணவ செல்வங்களையும் வரவேற்று இப்பொழுது இந்த ஆண்டு விழாவானது ஒட்டுமொத்த பள்ளியின் வளர்ச்சியை காட்டக்கூடிய ஓர் இனிய நிகழ்ச்சியாகும். நான் இந்த பள்ளியினுடைய பழைய ஆசிரியர். ஒரு 8 ஆண்டுகள் பணியாற்றி இந்த பள்ளியின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் பாடுபட்டு வந்திருக்கின்றோம். நான் எப்பொழுதுமே சொல்ல வேண்டிய செய்தியை பாடலாக பாடி மாணவ செல்வங்களை உற்சாகப்படுத்துவது வழக்கம். சென்ற வாரம் பெரிய துருகுளத்தில் நடைபெற்ற அந்த ஆண்டு விழாவிலும் ஒரு சிறிய பாடலை பாடி அந்த மாணவ கண்மணிகளை உற்சாகப்படுத்தினேன். அதை போல இப்போது ஒரு சிறு பாடலை பாடி என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று இருக்கின்றேன். மாணவர்கள்லாம் சத்தம் இல்லாம ஆண்டோர்கள் சார்ந்தோர்கள் என்ன சொல்றாங்க நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி வளவளன்னு பேசிட்டு இருக்க கூடாது. இப்போது ஒரு சிறு பாடலை பாடுகிறேன். அந்த பாட்டில் என்ன கருத்து இருக்கிறது என்பதை மாணவ கண்மணிகள் கூர்ந்து கவனிக்க வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும். இது உங்களுக்கு உரிய பாடல்.
பள்ளிக்கூடம் போகணும், பாடங்களை படிக்கணும், படித்து நீங்கள் உயரணும், பாடுபட்டு வாழ்வில் ஏற்றம் காணணும். பள்ளிக்கூடம் போகணும், பாடங்களை படிக்கணும், படித்து நீங்கள் உயரணும், பாடுபட்டு வாழ்வில் ஏற்றம் காணணும். படித்தால் அறிவு வரும், பாடுபட்டால் உயர்வு வரும். படித்தால் அறிவு வரும், பாடுபட்டால் உயர்வு வரும். கற்றால் கல்வி வரும், கல்லாவிட்டால் தோல்வி வரும். இளமையில் படிக்க வேண்டும் தெரியுமா? நீ எப்போதும் உயர வேண்டும் புரியுமா? துன்பத்தை கண்டு மனசு துவளுமா? வரும் இன்பத்தை கண்டு மனசு ஏங்குமா? பள்ளிக்கூடம் போகணும், பாடங்களை படிக்கணும், படித்து நீங்கள் உயரணும், பாடுபட்டு வாழ்வில் ஏற்றம் காணணும். இளமையில் கல்வியை இன்பமாய் கற்றிடணும், முதுமையில் நாமும் முன்னேற்றம் பெற்றிடணும். முட்டாள் முட்டாள் என்று வையகத்தார் ஏசாமல், முட்டாள் முட்டாள் என்று வையகத்தார் ஏசாமல், படிப்பாளி என்ற பெயரை பாரினிலே பெற்றிடணும், படித்து நீங்கள் உயரணும், பாடுபட்டு வாழ்வில் ஏற்றம் காணணும். பள்ளிக்கூடம் போகணும், பாடங்களை படிக்கணும், படித்து நீங்கள் உயரணும், பாடுபட்டு வாழ்வில் ஏற்றம் காணணும். வருங்கால இந்தியாவின் சிற்பிகளாக அப்துல் கலாமை போல பெரும் அறிவாளிகளாக வந்து இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு பாடுபட வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், பெற்றோர் ஆசிரியர்கள் தலைவர், கிராம கல்வி குழு தலைவர், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் உட்பட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த மேடையை அமைத்து தருமாறு சொன்ன உடனே எந்த மறுப்பேதும் சொல்லாமல் அருமையாக அமைத்து கொடுத்த மேடை அமைப்பாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். நம் பள்ளியை துவக்கி வைத்து அவருடைய சிறு ஒளியானது இன்று பேரொளியாக வீசிக்கொண்டிருக்கிறது என்பதை ஐயா அவர்கள், ஓய்வு பெற்ற ஐயா அவர்கள் உங்களிடையே எடுத்து கூற வருகிறார் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். 84வது ஆண்டு இப்பள்ளியை உதயமாக்கியவர் வீராசன் அவர்கள் சென்னைக்கு சென்று அன்றைய முதல்வரிடம் அனுமதி பெற்று எங்களை அழைத்து, கூட்டணி தலைவர்களை அழைத்து விழாவை, அதாவது குத்துவிளக்கு, குடவிளக்கு எல்லாம் ஏற்றி வைத்து 84வது ஆண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். விழாவிற்கு வந்திருக்க அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கும், விழாவில் கலந்து கொண்டிருக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும், இந்நாள் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும், இப்பள்ளியில் பயின்று கொண்டிருக்கும் மாணவ மாணவர்களுக்கும், எனது என்னிடம் முன்னால் பயின்ற மாணவர்களுக்கும், எனது இந்த ஊர் உற்றார் உறவினர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு முடிக்கிறேன். வணக்கம். நமது பள்ளியின் தலைமை ஆசிரியை அம்மா அவர்களுக்கு நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தற்போது பொன்னாடை அணிவிப்பார்கள். நமது பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்கள் தற்பொழுது கடும்புயூர்
பொய்யோர் பள்ளியில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற பணிவோடு அழைக்கிறோம். தலைவர் உள்ளிட்ட அவையோரை வணங்கி என்னை முதலாக இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பணியமர்த்துவதற்காக இப்பள்ளியை உருவாக்கி கொடுத்த ஐயா வீராசாமி அவர்களுக்கு, ஏனென்றில் என்னை நான் ஆசிரியராக பணியேற்ற காலத்தை விட இந்த தலைமை ஆசிரியராக ஒரு பணி என்பதை மிக சுகந்தமான ஒரு பதவியை எனக்கு அளிப்பதற்கு இந்த ஊரை சார்ந்த ஐயா அவர்கள் உருவாக்கிய பள்ளியில் நான் முதலாக தலைமை ஆசிரியராக பணியேற்றேன் என்பதை மிக பெருமையுடன் கூறிக்கொண்டு, இந்தியாவினுடைய வளமான இந்தியா உருவாக வேண்டும் என்றால் கிராமங்கள் உருவாக வேண்டும் என்ற காந்தியடிகளின் போதனைகளுக்கு ஏற்ப வகுப்பறைகளில் தான் பலமான இந்தியா உருவாகுகின்றது என்ற நேரு மகனாரின் கூற்றிற்கு இணங்க இந்திய ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் பள்ளியை ஏற்படுத்த வேண்டும் என்ற கனவு படிக்காத மேதை காமராஜர் அவர்களின் தான் படிக்காவிட்டாலும் பட்டறிவால் பெற்ற அனுபவத்தால் கிராமங்கள் தோறும் பள்ளியை ஏற்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கில் கிராமங்கள் தோறும் தமிழ் வழி கல்வியை உருவாக்கி அந்த கல்விகளில் பயின்று இன்று இந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் ஒரு ஆசிரியர்களாக கிராமப்புறங்களை சார்ந்த உங்களை போன்ற ஒரு கிராமப்புறங்களை சார்ந்த மாணவர்களாக இருந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம். அந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்டுள்ள அனைத்து பள்ளிகளும் இன்றைய நிலையில இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் எந்த ஒரு அரசு பள்ளியாக இருந்தாலும் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக எங்களிடமும் திறமை இருக்கு. எங்களிடமும் எங்கள் மாணவர்களும் சளைத்தவர்கள் அல்ல என்ற நமது கிராமப்புற மாணவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணரும் முகத்தான் இன்றைய முதல்வர் அவர்கள், இன்றைய கல்வித்துறை செயலாளர் அவர்களும் இன்றைய கல்வி அமைச்சர் அவர்களும் ஏனென்றால் இந்த ஆண்டு விழாக்கள் நடத்த வேண்டும் என்பதை ஆணித்தரமாக கல்வித்துறை செயலாளர் அவர்கள் சொல்லும் பொழுது கல்வித்துறையினுடைய இயக்குநர்கள் எல்லாம் உதவி தொடக்க கல்வி அலுவலர்கள், மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர்கள், முதன்மை கல்வி அலுவலர்கள் அவர்கள் எல்லாம் கூட்டி ஆலோசனை கூட்டப்பட்ட கூட்டத்தில் தான் எனது பள்ளிக்கு மாவட்ட அளவிலான சிறப்பு பள்ளி ஆசிரியர் சிறப்பான விருது வழங்கிய விழாவின் பொழுதுதான் அந்த ஆணையிட்டார்கள். அந்த ஆணையிட்ட பொழுது அந்த நமது அதிகாரிகளை கல்வி அமைச்சர் அவர்கள் மிகவும் அந்த ஏனென்றால் ஒரு பூட்டிய அறைக்குள் வைத்து ஒரு கல்வி அதிகாரிகளை இன்றைய கல்வி அமைச்சர் அவர்கள் அவ்வளவு பெருமையாக எடுத்து சொன்னார்கள். கிராமம் ஏனென்றால் அந்த இப்பொழுதைய கல்வி அமைச்சருடைய தகப்பனார் ஒரு தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவருடைய அப்படி என்ற அந்த ஒரு காரணத்தினால என்னுடைய காலகட்டத்தில் அம்மாவினுடைய இந்த காலகட்டத்தில் கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிகளை காமராஜரால் உருவாக்கப்பட்ட பள்ளிகள் அம்மா காலத்தில் மீண்டும் புத்துணர்வு பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கில் கிட்டத்தட்ட 20,000 ஆசிரியர்களை நியமித்து இருக்கிறோம். நம்மளுடைய ஆசிரியர்கிட்ட இல்லாத திறமை இல்லை. அந்த திறமைகளை கொண்டு வரும் முகத்தான் நீங்கள் எல்லாம் ஆசிரியர்களை முடுக்கிவிட வேண்டும் என்று அன்பான கட்டளையிட்டார்கள். அந்த கட்டளை ஏற்று இன்று எல்லா அரசு பள்ளிகளிலும் ஆண்டு விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் இந்த செட்டித்திருக்கோணம் பள்ளிக்கு வந்த உடனே ஒரு விழா வச்சு பார்த்தேன். வந்த உடனே ஒரு விளையாட்டு விழா வச்சேன். அதுல என்ன எனக்கு இந்த பள்ளியில ரொம்ப நீண்ட ஏன்னா சொல்லும் போதெல்லாம் என்ன செட்டித்திருக்கோணம் பள்ளின்னு சொன்னாங்கன்னா எனக்கு 2 வருடம் இருந்தாலும் இந்த பள்ளியை விட்டு போகிறதுக்கு மனம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா எனக்கு பஸ்ஸை பிடிச்சி வந்தேன்னா என்ன பொறுத்தவரையில காலத்துக்கு வரணும், கடமையை சரியா செய்யணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருப்பேன். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டுனா பள்ளிக்கூடத்துக்கு வெளியில போயிட்டேன்னா வெளி வேலை என்பதை ஆணித்தரமாக செய்யக்கூடியதுனால வண்டியில வர்றோம். ரோடு டிராபிக் எல்லாம் நிறைய இருக்கு, வண்டியில தான் வரணுங்கிற சூழ்நிலை இருந்ததுனாலதான் என்னுடைய கட்டாயத்தின் பேர்ல என்னுடைய சுயநல லாபத்திற்காக இந்த ஊரை விட்டு சென்றேன். ஆனாலும் இந்த ஊர்ல 2 ஆண்டு காலம் பணியாற்றிய பொழுது மிகச்சிறந்த மாணவர்கள், மிகச்சிறந்த ஒரு பண்பாளர்களை நிறைந்த ஊர் என்பதை நான் 2 ஆண்டு கால அந்த பணி அனுபவத்தில் தெரிந்து கொண்டேன். இந்த ஊரை சார்ந்த நிட்டப்படுத்த இளையராஜா என்ற மாணவன் இன்றும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த பையனுடைய நினைவுகள் கூட மறந்துருச்சு, அவன் போன் பண்ணிக்கிட்டே இருப்பான். கடைசியில ஒரு நாள் வந்து நான் மேலமாத்தூர் பள்ளியில தான் சேர்வேன்னா, மேலமாத்தூர் பள்ளியில ஒரு இடம் பிடிக்கிறது என்பது அவ்வளவு சர்வசாதாரணமான நிகழ்வு அல்ல. உடனே போயிட்டு எப்படி எனக்கு ஒரு வைராக்கியம். அந்த மாணவன் நான் இங்க படிக்கும் போது 4வது போனா 8வது முடிச்சுட்டு 9வதுல வந்து எனக்கு மேலமாத்தூர்ல தான் இடம் வேணுங்கிறான்.
சும்மா என் வேலமாத்தூர்ல இடம் பிடிக்குன்னா இந்த மாசமே சொல்லி வச்சிருந்தோம். ஜூன் மாசம் பள்ளிக்கூடம் திறப்பு சேர்க்கிறதுக்கு இந்த மாசத்திலேயே சொல்லி வச்சு எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன், எம்பி ரெக்கமெண்டேஷன், மந்திரி ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் வந்து வச்சு முடிஞ்சு போச்சும்பாங்க. ஆனா இவன் மே மாதம் 25ஆம் தேதி வந்து நான் ஜூன் மாசம் இந்த பள்ளியில் 9ஆம் வகுப்பு சேர்ந்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரே மகன். அவன் என்ன சொல்லி இருக்கான், நான் பள்ளிக்கூடத்தில் எந்த பள்ளிக்கூடத்திலும் படிக்க விரும்பலன்னு சொல்லி இருந்திருக்கான். அது என்ன நோக்கம்னு தெரியல. ஆனா அவனுடைய எதிர்காலம் எனக்கு நிறைய தெரியும். இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் மிகவும் ஒளிமயமான ஒரு பிரகாசமான சூழ்நிலையில் இருக்கிறது. நல்லாரும் வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மிக மிக பண்பான மாணவர்கள், மிகவும் அடக்கத்தோடு சொல்வதை செய்யக்கூடிய மிக உயர்ந்த மாணவர்கள். அந்த மாணவனை சேர்க்கணும்னு அந்த பள்ளியினுடைய நிர்வாகியில் ஒருவரை போய் கேட்கும் பொழுது அவரு என்ன சார் எங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னா அவர் சொன்ன ஒரு வாசகம், எங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னா எங்க பள்ளி எவ்வளவு ரெக்கமெண்டேஷன்ல வருது உங்களுக்கு தெரியாது இல்ல. ஏன்னா அந்த சிஆர் சார் எங்க கூடிய எங்க விக்ரமான ஸ்கூல்ல பிசிக்ஸ் டீச்சரா இருந்தார். அவரு அந்த படித்த மாணவர்களுக்கு தெரியும். அவர் அந்த நிர்வாகிகள்ல சீஃப், அவர் தான் முதன்மை அந்த நிர்வாகி. அப்படி அவர்கிட்ட போய் கேட்கும் போது இன்னும் சர்வசாதாரணமா வரீங்க, இந்த பையனுக்கு இடம் கொடுத்தே ஆகணுங்கிறீங்க சார். அப்போ ஒரு நம்பிக்கை சொன்னேன். நான் சொன்ன இந்த மாணவனை இங்க சேர்த்துக் கொள்ளுங்கள். என்னுடைய பிள்ளைக்காக உங்களிடம் நான் சீட்டு கேட்டு வரவில்லை. என்னிடம் படித்த மாணவனுக்கு ஒருவனுக்கு சீட்டு கொடுத்து பாருங்கள். கட்டாயமாக 10ஆவதிலும் 12ஆவதிலும் அவன் முதல் மதிப்பெண் எடுப்பான் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த உடனே அந்த பையனுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. அவன் இருக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த பையன் இந்த ஊர்ல இருந்து ஒரு பையன் நல்ல வருவதற்கு அவன் இப்ப என்ன சொல்லிட்டு